அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை பாயாசம். மறக்காமல் லெவண்டர் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த கோதுமை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கோதுமை குருணை, 250 கிராம் வெல்லம், அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக எடுத்தது 1 கப்பும், தண்ணி விட்டு செகண்ட் டைம் அரைச்சது 3 கப்பும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இந்த உடைச்ச கோதுமையை ஒரு 2லிருந்து 3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப் உடைச்ச கோதுமைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். 1:3 ரேஷியோவில் நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் பண்ணுறேன். இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா 4 விசில் விட்டு எடுத்தால் போதும், நல்லா குழைய வெந்து வந்துடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு பண்ணும்போது 15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். கோதுமை ஒரு சைடில் வெந்துட்டுக்கட்டும். இந்த மீன்வயல் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணி எடுத்தோன்னா போதும். வெல்லம் பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, அது மெல்ட் ஆகி வந்தாலே போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இது 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா குழைய வெந்து வந்துடும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. எக்ஸாக்டாக 17 நிமிஷம் வெந்திருக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக எடுத்து அதை நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கும். கோதுமை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு வடிகட்டி வச்சு அதை வடித்து எடுத்துக்கோங்க. வெல்லம் கலந்ததுக்கப்புறமா அந்த கோதுமையும் வெல்லமும் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னா பால் திரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அந்த தேங்காய் பாலும் கோதுமையும் வெல்லமும் கலந்து நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம நெய்யில் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும் தேங்காயை. அதே நெய்யில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி வந்தால் போதும், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உலர் திராட்சை, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம நெய்யில் பொரிச்சு எடுத்துருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே உள்ளே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த திராட்சையோடு சேர்த்து நெய்யும் உள்ளே கலந்துருங்க. எக்ஸ்ட்ராவாக நெய் வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதுனால நான் அதை மட்டும் கலந்துருக்கேன். நாலு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து திக்காய் வந்திருக்கு. கடைசியாக நம்ம அந்த திக்கான முதல் தேங்காய் பாலை கலந்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சு இந்த தேங்காய் பாலை கலந்து விட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம் சூடில் இருந்தால் போதும், அதிக நேரம் இருந்தால் தேங்காய் பால் திரிஞ்சிடும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பே இந்த பாயாசத்தில். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லாவெண்டர் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.